ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒருத்தர் கடன் வாங்கிட்டார். ரூ. 100 கடனாக இருக்கட்டும், 10 கோடி ரூபாய் கடனாக இருக்கட்டும். அந்த கடன் வாங்கின பிறகு திருப்பி கொடுக்கணுமே அந்த மனசு இருக்கு பாருங்க, தவிக்குது பாருங்க. அந்த தவிக்கக்கூடிய மனசு, அந்த எனர்ஜியை நமக்கு புதுசாக பொருளாதாரத்தை சேர்க்க விட மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் கடன் ஏதாவது இருந்தால் அடைக்கணும்னு பாருங்க. ஹவுசிங் லோன் இஎம்ஐ போயிட்டு இருக்கேன், நான் மாதம் மாதம் கட்டிட்டு இருக்கேன், அது பரவாயில்ல. இப்போ ஜுவல் பிளட்ஜ் வச்சுருக்கேன், இல்லை நகை கடன் வாங்கியிருக்கிறேன், அதை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க பாருங்கள். அப்போ கண்ணை மூடி உட்காந்துட்டு என்ன கடன் எல்லாம் அடைகிறதுன்னு நீங்கள் வேண்டக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கடன் எல்லாம் அடைகிறது வேண்டக்கூடாது. பொருளாதாரம் உயர்கிறது, நான் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை திருப்பி கொடுத்துட்றேன். ஏற்கனவே கடன் பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம சொல்லியிருக்கோம், இது நன்றி உணர்வோடு செய்ய வேண்டிய விஷயம். அது என்னங்க, கடன் ஒருத்தரிட பணம் வாங்கிக்கிறோம், திரும்பி கொடுக்குறது எதுக்கு நன்றி உணர்வு? உங்களுக்கு தேவையான அவசியமான நேரத்தில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அது மனிதனாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் கம்பெனி எது வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் திரும்பி தரீங்க. அப்போ நன்றி உணர்வோட, அப்பா நான் கடன் வாங்கினேன், எனக்கு தேவையானதில் நீங்கள் பணம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிப்பா, அதனால் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி நன்றி உணர்வோடு கொடுக்கும்போது இது நன்றி உணர்வாக இருக்கிறது. கொடுக்குறீங்க, புரியுதுங்களா? கடன் இங்கே பிரச்சனை கிடையாது. கடன் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணுறதுக்காக ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கி சம்பாதிச்சு திருப்பி கொடுக்குறீங்க, இவ்வளோ தானே. மனசார மன சந்தோஷத்தோட மன நிம்மதியோடு கொடுங்க அந்த பணத்தை. சரிங்களா?